ஆசினி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? என்ன விஷயம்? முத்துப்பாண்டி கோர்ட்ல உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான்ல, அதனால அவன் அக்காவும் தாரணியும் அவனை பயங்கரமா திட்டி வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்புறம் முத்துப்பாண்டியும் ரோசப்பட்டு வெளியில வந்துட்டாமா. நீ போய் அவங்கள சமாதானப்படுத்தி முத்துப்பாண்டிய வீட்டுக்கு அனுப்பி வைமா. இல்ல உன்னாலதான் அவங்க குடும்பமே பிரிஞ்சுதுன்னு இந்த ஊரே ஒண்ணு வந்து ஏசுமா. திவ்யா, அக்கா ஆசினி, மீனாட்சி எப்படி இருக்க? நீ எதுக்குடி இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? அதான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு துரத்திட்டோம்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்த? போடி முதல்ல வெளிய. மரியாதையா வெளிய போன்னு சொன்னேன். ஏங்க, எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்தீங்க? ஏற்கனவே எங்க வீட்டுக்குள்ள ஆரம்பத்திலேயே உங்களுக்கு யாருமே இல்லைன்னு போய் சொல்லிட்டு தானே வந்தீங்க. கடைசியில நீங்க எங்க அப்பாவை கொலை பண்ண கொலைகாரின்னு தெரிய வந்துச்சு. இப்ப எங்க முத்துப்பாண்டி மாமா உங்க கழுத்துல தாலி கட்டிச்சுன்னு போய் சொல்லி ஊரையே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்தீங்க. அந்த பொய்யும் இப்ப வெளியே வந்துருச்சு, ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால தானே உங்களை மறுபடியும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டோம். அதோட இந்த ஊரை விட்டு போய் தொலைவீங்கன்னு பார்த்தா போகாம அந்த ஜிலேபி வீட்லயே போய் தங்கிட்டு இருக்கீங்க. எதுக்குங்க இங்கெல்லாம் தங்கிட்டு இருக்கீங்க? எங்க மாமாவை கல்யாணம் பண்ணி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கா? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏய் தாரணி, இப்படி எல்லாம் பேசாதடி. அவ எதுக்கு வந்திருக்கான்னு முதல்ல கேப்போம். கொஞ்சம் பொறுமையா இரு. அவகிட்ட என்னடி கேட்க சொல்ற? அவ எதுக்கு இங்க வரணும்? என்ன காரணத்துக்காக அவ இங்க வரணும்? மறுபடியும் உங்களை தாஜா பண்ணி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்கலான்னு பாத்துட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு தாரணி கிட்ட இருந்து மன்னிப்பு கிடைக்கணும்ல, அதுக்காக மறுபடியும் உங்களை ஏமாத்த தான் வந்திருப்பா. அப்படியாதான் இருக்கும். இங்க பாருங்க, என் உசுரே போனாலும் சரி உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். இந்த தடவை நீங்க கோர்ட்ல தப்பிச்சிட்டீங்க, ஆனா அடுத்த வாய்தால நான் உங்களை விடவே மாட்டேன். எப்படியாவது ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சு உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். இப்ப மரியாதையா இந்த வீட்டை விட்டு போங்க, வெளியே போங்க. அக்கா சும்மா இருக்கா? இங்க என்னதான் கெஞ்சி கேட்டாலும் சரி நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள தங்க விடவே மாட்டேன். போங்க இங்க இருந்து. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, போடி இங்க இருந்து. இரு சித்தி, முதல்ல அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்போம். அடச்சி, அதெல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம். தாரணி கிட்ட மன்னிப்பு வாங்குறதுக்காக உங்களை ஏமாத்தி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள தங்கறதுக்காக தான் வந்திருப்பா. இல்ல, நான் அதுக்காக வரல. நான் இப்ப வந்திருக்கிறது எனக்காக இல்ல, உங்க தம்பி முத்துவுக்காக. உங்க கோவம் என் மேலதானே? என் மேல இருக்கிற கோவத்துல முத்துப்பாண்டிய எதுக்கு இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்க? பாவம் அவரு. இந்த வீட்டை விட்டா அவரு எங்க போவாரு? என் மேல பரிதாபப்பட்ட பாவத்துக்காக நீங்க அவரை இப்படிலாம் தண்டிக்காதீங்க ப்ளீஸ். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவரை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க. ஓ, அவரு உங்களுக்கு வக்காலத்து வாங்குவாரு, நீங்க அப்படியே அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவீங்க. தாரணி, இங்க பாருங்க, நாங்க அவரை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க தான் எங்க குடும்பத்தையே பிரிக்கிறீங்க. முதல்ல இங்க இருந்து போங்கல ப்ளீஸ். தாரணி, முத்து மாமாவை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க. ஏய், முதல்ல போடி இங்க இருந்து. வந்துட்டான் பெரிய இவளாட்டம். என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற ஆசைப்படுறியோ? நீ பெரிய பணக்காரியா இருந்தா நாங்க உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு, ஐயோ இவ பெரிய பணக்கார வீட்டு புள்ள, இந்த புள்ளைய நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கு இவ்வளவு மருமகளா ஆக்கிட்டா நம்ம பணக்காசோட வசதியா வாழலாமே அப்படின்னு நாங்க நாக்க தொங்க போட்டு அலைவோன்னு நினைச்சியா? கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் என் புருஷனை கொன்ன உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டோம். கிளம்படி முதல்ல. நான் போறேங்க. முத்து மாமாவை தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க. ஏங்க போங்கல. இவ வாயால சொன்னா கேட்க மாட்டா. நாங்க பாத்துக்கிறோம் சித்தி. முத்துப்பாண்டி மாமா திரும்ப இங்க வந்துரும், நீ கவலைப்படாம போ.
ஆமாக்கா நீங்க கிளம்புங்கக்கா, மாமா வந்துடும். அக்கா ப்ளீஸ்க்கா போங்கக்கா. ஓ ஹாசினி, சொல்றாளுங்களே போய. சரி. பெருசா வந்துட்டாங்க, போங்க. ஏய் வாடா, எங்க வீட்டுக்காக போகும்டா முத்து. ஏய் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா, ஹாசினி, என்னம்மா நீ எதுக்கு நீ இங்கெல்லாம் வர்ற? நீ முதல்ல வீட்டுக்கு போ. உன் ஃப்ரெண்டையும் வீட்டுக்கு கூப்பிடு. அவன் வருவாம்மா, நீ கிளம்பு முதல்ல. மாமா, நீ உன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். அவங்க போக சொன்னா நீ வந்துருவியா? ஹாசினி, நீ எதுக்கு இங்கே வந்த? நீ வீட்டுக்கு போ. நீ கொஞ்ச நாள் ஜிலேபி வீட்டிலே தங்கு, நான் எங்கேயாவது தங்கிக்கிறேன், சரியா? மாமா, நீயும் வா, ஜிலேபி வீட்லயே தங்கு. ஜிலேபி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. நானே இவங்கிட்ட அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய் வாடா, எங்க வீட்டுக்கு போவான். வாடான்றேன். எந்திரா எந்திரா, அம்மா நீ ஒரு கை பிடிமா அவனை. எந்திரா எந்திரி. இங்க பாரு, ஓவராதான் பண்ற. நம்ம ஹாசினி, முத்துப்பாண்டி நீயும் ஒரிஜினல் புருஷன் பொண்டாட்டி மாதிரியே நடந்துக்கிறீங்களே. புருஷங்காரன் தண்ணி அடிக்கிறதும், பொண்டாட்டிக்காரி தேடி வர்றதும், அவனை அப்படியே பாசமா கைத்தாங்களா கூட்டிட்டு போறதும், அடடடடடா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்க. மாமா, இவனுங்க வேற. இதெல்லாம் ஊர் அறிய முறைப்படி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு சரி. ஆனா நீங்க அப்படி இல்லையே. என்னம்மா முறைகிற? நீங்க 2 பேரும் புருஷ மண்டாட்டி கிடையாது, ஆனா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டீங்களே, எப்படிமா இது? மீனாட்சி வீட்ல இருந்து வெளியில வந்து ஜிலேபி வீட்ல தங்கி இருக்க, அதனால முத்துப்பாண்டியும் உன் கூடவே ஜிலேபி வீட்ல தங்க போறானா? பிரமாதம்மா, பிரமாதம். உங்க டவுன்ல எல்லாம் சொல்லுவாங்களே, என்னமோ அந்த லிவிங் டுகெதர், அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றீங்களா? டேய், அதனடா லிவ் டுகெதர்? அது தெரியாத மாமா உனக்கு? இந்த சினிமால எல்லாம் காட்டுறாங்கல்ல, ஆமா 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 ஆமா. கல்யாணம் பண்ணிக்காம 2 பேரும் ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ்வாங்க, அப்படியா? ஒரே பெட்ரூம்ல சேர்ந்து தூங்குவாங்க, ஆனா தாலி மட்டும் கட்டிக்க மாட்டாங்க. மத்தபடி அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்துரும். அப்படியா? அந்த மாதிரி கதையா? ஆமா, ஆமா. சரி 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 சரி. அப்ப முத்துப்பாண்டியும் ஹாசினியும் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன முத்துப்பாண்டி, ஒரே ஜாலி தான் போலயே, கல்யாணம் மட்டும் தான் பண்ணிக்கல, மத்ததெல்லாம் சிறப்பா நடந்துருச்சு போலயே. 2 பேர்ல யாரு கொடுத்து வச்சவங்கன்னே தெரியல. நீயா இல்ல முத்துப்பாண்டியா? இல்ல 2 பேருமே வா. ஆனா நீ ஒரு பயங்கரமான ஆளுமா. முத்துப்பாண்டிய முந்தானிலேயே முடிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரே ஜாலி தான் போலயே. யார பத்தி என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க. முத்தே, விட்றா. அவங்க உன்னை வீமுக்கு அவங்களுக்கு நான் வா. ஏய், திரும்பி இப்படி பேசுறீங்க? ஏய், கொன்று விட்டா. அதுக்கு சண்டைக்கு வருவியா? யார பத்தி தப்பா பேசுறீங்க? ஹாசினி நெருப்பு மாதிரி சுத்தமானவடா.